புரட்டாசி மாதத்தை ஒட்டி சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு சாற்றப்படும் வெண்பட்டு குடைகள் ஊர்வலமாக புறப்பட்டுள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சென்னை பூக்கடையில் உள்ள என்எஸ்சி போஸ் சாலையில் தற்பொழுது திருப்பதி திருக்குடையானது ஊர்வலம் துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் சென்னையிலிருந்து 11 வெண்பட்டு துணிகளால் செய்யப்பட்ட திருக்குடைகள் புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்படிதான் தற்பொழுது இன்று காலை 11 மணிக்கு கேசவ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து 11 திருக்குடைகள், அதே போன்று பெருமாளுடைய 10 அவதாரங்கள் கொண்ட தசாவதாரம் கொண்ட 10 பெருமாளுடைய சிலைகளும் புறப்பட்டு செல்கின்றது. இந்த என்எஸ்சி போஸ் சாலை முழுவதுமாகவே பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த குடையை தரிசனம் செய்வதற்காக சென்னையிலிருந்து பல்வேறு மக்கள்கள் அந்த இடத்தில் கூடுவார்கள். குறிப்பாக கவுனி தாண்டுகிறது என்கிற பொருளை கேட்பது போல யானை கவுனியை தாண்டும் பொழுது அந்த பெருமாளை அனைவரும் தூக்கி கொண்டு ஓடுவார்கள். அந்த படிதான் அதனை பார்ப்பதற்காகவே சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று திருவார்கள். திருமலை ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கும் பொழுது பிரம்மோற்சவத்தின் பொழுது கோவிலில் உற்சவரான மலையப்ப சுவாமியை தினமும் காலையிலும் மாலையிலும் ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள். அந்த உற்சவ மூர்த்திக்கு பின்னாக அலங்கரிக்கப்பட்ட குடைகள் எடுத்து செல்வார்கள். அப்படி சென்னையிலிருந்து புறப்படும் குடைகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவே காணிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கொண்டு செல்வது போல இந்த வருடம் 21வது ஆண்டாக எடுத்து செல்கிறார்கள். இதனை காண்பதற்காக தான் சென்னையிலிருந்து பல்வேறு கூட்டங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. போலீசாரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு போடப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பதி குடையை பொறுத்தவரை சென்னை முழுவதும் இன்று நாளை கிட்டத்தட்ட 5 நாள் ஊர்வலமாக செல்கிறது. குடை வரும் சாலைகளில் கோலமிட்டு அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் பெருமாளை வரவேற்பார்கள். அதன்படிதான் இந்த விழாவானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வடக்குநாதன் கோவில் தெற்கு கோபுர மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் இந்த ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த திருக்குடையை பார்ப்பதற்கும் அதே போன்று பெருமாளுடைய 10 தசா அவதாரத்தை காண்பதற்காகவும் தற்பொழுது இந்த திருக்குடை ஊர்வலமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த தசாவதாரத்தை பொறுத்தவரை மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அதே போன்று பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், புத்த அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம், இது போன்ற ஒவ்வொரு அவதாரத்திலும் பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு அதே போன்று திருக்குடைகளும் சிறிய குடை முதல் பெரிய குடைகள் வரை அலங்கரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக செல்லும். அதனை காண்பதற்காகவே சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரிசனம் செய்வார்கள். தங்களுடைய வேண்டுதல்கள் வழிபாடுகள் அனைத்தையும் அந்த கேசவ பெருமாளிடம் வைப்பார்கள். அந்த கோரிக்கைகள் நேரடியாக திருப்பதிக்கு சென்றடைவது வழக்கம். அதன்படிதான் இந்த வருடமும் தற்பொழுது திருக்குடையானது துவங்கி இருக்கிறது. இதனை காண்பதற்காக தான் மக்கள் திரளுகின்றார்கள். இன்று மாலை யானை கவுனி தாண்டுகிறது. 4 மணி அளவில் நேரம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி தற்பொழுது பூக்கடையில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பெருமாளுடைய திருக்குடைகள் துவங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த யானை கவுனியை தாண்டுவதற்கு மதியத்துக்கு மேல் ஆகும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதனை அடுத்து பெரம்பூர், அயனாவரம், வில்லிவாக்கம் என இன்று இரவு அந்த இடத்தில் தங்கிய பிறகு நாளை மீண்டும் இந்த திருக்குடைகளை எடுத்து செல்வார்கள். இது போன்று 5 நாட்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த திருக்குடை மற்றும் பெருமாளுடைய அந்த 10 தசாவதாரம் கொண்ட பெருமாளுடைய சிலைகள் அனைத்தும் 5 நாட்கள் கழித்து திருப்பதிக்கு சென்றடையும். இதனை அடுத்து ஒவ்வொரு வருடம் செலுத்துவது போலவே சென்னையிலிருந்து இந்த திருக்குடைகளை செலுத்துவார்கள். அதனை காண்பதற்கு தான் தற்பொழுது பக்தர்கள் அதிகப்படியாக கூடியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.